இந்திய குடியரசு நாள் தொடர்பாக நமது முன்னாள் தலைவர் மதிப்புறு தலைவர் மாதிரி அருணாசலம் அவர்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குடியரசு தினம் வாழ்க. போதுமா? எல்லோருக்கும் வணக்கம். நமது தேசத்தின் 76வது குடியரசு தின நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக திரு கிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துதலையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது குடியரசு தினம் என்பது என்ன என்கிறத நமக்கு மக்களை மக்களாக ஆளப்படுகின்ற அரசியல் அமைப்பு சட்டம் தான் குடியரசு தினம். நமக்கு நாமே சில திட்டங்களை உருவாக்குவதற்காக ஏற்பட்ட சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் ஏறத்தாழ 1947 சுதந்திரம். அதுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு தான் 1950 தான் நம்ம குடியரசு ஆட்சி. அப்போது 1950 ஜனவரி 26 காலை 10:28 மணிக்கு நமது நாடு குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அடுத்த 10:34 நமது தேசத்தின் முதல் ஜனாதிபதியாக யாரு? ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார்கள். பதவியேற்றவுடன் அவருக்கு மரியாதைகள் கொடுக்கப்பட்டது. மதியம் சரியாக 2:30 மணி அளவில் அவர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு நேராக இருவின் மைதானத்திற்கு சென்று இருவின் மைதானத்தில் 6 குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் அவர் அமர்ந்து கொண்டு போய் அந்த இடத்தில் இருந்து கொடியேற்றும் இடத்திற்கு சென்று கொடியேற்றினார்கள். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் சிறப்பு விருந்தினராக தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் இருந்து சுகர்னோ என்பவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்பு தான் ஒவ்வொரு குடியரசு தினத்திற்கும் வெளிநாட்டு அதிபர்களை நம்ம கூப்பிட்டு அவருக்கு மரியாதை பண்றோம். அடுத்ததாக பிரதமர், முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவர் எப்படி வந்தாருங்கிற ஒரு சின்ன விஷயம்னா 1951 அக்டோபர் 25 தொடங்கப்பட்ட தேர்தல், அதாவது பார்லிமெண்ட் உறுப்பினர் தேர்தல் 1952 பிப்ரவரி 21 முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய ஜனத்தொகை 36 கோடி. இப்ப 1950 நம்மளுடைய ஜனத்தொகை 36 கோடி, இன்னைக்கு 142. ஆனா ஓட்டுக்கு தகுதி உடையவர்கள் 17.34 பேர் தான் ஓட்டு உரிமை இருந்தவர்கள். அந்த 36 கோடியில 17.34 பேர் தான் ஓட்டு உரிமை. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆகவே இப்ப நமது வரலாறு, குடியரசுடைய வரலாறு என்னன்னா, முதல்ல ஜனாதிபதி பதவிக்கு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாடு ஒரு பழமை மிக்க நாடு, பண்பாடும் பண்பாடும் பகுத்தறிவும் கொண்ட நாடு. ஆகவே இந்த நாட்டை நம்ம எல்லோரும் பாதுகாப்பதற்கு நாமல் ஒற்றுமையாக உறுதிபூர்வம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.